ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மண்ணின் சுவை யூடியூப் சேனல். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி பீர்க்கங்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பச்சை மிளகாவை நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் தோல் உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவில் நல்லா பச்சை வாடை போனதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பத்து நிமிஷம் கழித்து திறந்து நல்லா கலந்து விடுங்க. அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.